ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கம். ஹனுமான் இலைகளின் அடர்த்தியில் மறைஞ்சிருந்தபடியே அசைவில்லாமல் இருந்துட்டு ராட்சசிகளின் உருட்டல் மிரட்டல்களையும் சீத்தை திருஜடியின் சொற்களையும் உள்ளபடி நேரடியாக கேட்குறாங்க ஹனுமான். அதன் பிறகுதான் தேவலோக மன்னனின் பூஞ்சோலையான நந்தனத்தில் ஒரு தேவதையை போல விளங்கும் சீதாதேவியை நல்லா பார்த்து பலவிதமான சிந்தனையில் ஆழ்ந்து போகிறாங்க ஹனுமான். 1000 10,000ன்னு கணக்கில்லாத வானரங்கள் எல்லா திசைகளையும் இவங்களை தேடி கொண்டிருக்காங்க. சாட்சாத் அவரே என்னால் கண்டுபிடிக்கப்பட்டார். கட்டுப்பாடான ஒற்றர் படையை வைத்திருக்கும் எதிரியின் சக்தியையும் கூர்ந்து பார்த்துட்டு மறைவாக நடந்து வந்த என்னால் இங்கே நடந்ததெல்லாம் பார்க்கப்பட்டது. ராட்சசர்களின் சிறப்பம்சங்களும் இந்த இலங்கை நகரமும் ராட்சச மன்னன் ராவணனுடைய பராக்கிரமும் என்னால் பார்க்கப்பட்டது. நிகரற்ற பராக்கிரமமும் எல்லை பிராணிகளிடமும் தயை உடையவருமான ராவணனுடைய மனைவியும் தன் கணவரை காண துடிக்க கொண்டிருப்பவருமான இவங்க ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம். துக்கங்களை காணத்தகாதவரும் இப்போது துக்கத்தில் ஆழ்ந்திருப்பவரும் துக்கங்களின் முடிவை நோக்கி போய்கொண்டிருப்பவரும் முழு நிலவை போல முகமுடையவருமான இவருக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன். சோகத்தால் மனம் தளர்ந்து போயிருக்கும் பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லாமல் நான் திரும்பி போனேன்னா என்னுடைய போக்கு குற்றமுடையதாக ஆகும். நான் ஆறுதல் சொல்லாமல் திரும்பி போக மாட்டேன். புகழ்பெற்ற இந்த அரசகுமாரி ஜானகி தன்னை காப்பாற்றுவார், எவரையும் காணாமல் உயிரை விட்டுவிடுவார். பூர்ண சந்திரனை போல முகமுடையவரும் தோல் வலிமையுடையவரும் சீத்தையை காண ஆவலும் கொண்டிருப்பவரான ஸ்ரீராமர் சீத்தையை பார்த்து பேசிவிட்டு வந்துள்ளேன் என்று சொல்லி என்னால் சமாதானப்படுத்துவது தான் முறையான செயலாகும்னு ஹனுமான் நினைக்கிறாங்க. ராட்சசிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பேசுவது நல்லதில்லை. இப்படி ஒரு கஷ்டத்தில் சிக்கி கொண்டிருக்கேனே, இந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றுவேன்னு ஹனுமான் ஆலோசனை செய்கிறாங்க. இரவு வேளையில் கொஞ்சம் மிகுந்திருக்கும் போது தான் நான் அவருக்கு ஆறுதல் சொல்லலைன்னா எப்படியாயும் உயிரை விட்டு விடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. சீதாதேவியை எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு ராமன் என்னை பார்த்து கேட்டாங்கன்னா இப்படி அறிமுகம் செய்து கொண்டு பேசி செய்தியை பெற்றுக்கொள்ளாமல் திரும்ப போக மாட்டேன். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சீத்தையிடமிருந்து செய்தி இல்லைன்னா இங்கிருந்து அவசரமாக திரும்பிய என்னை கோபம் கொண்ட காகுத்தர் தன் கூறிய கண்களாலேயே எரித்தாலும் எரிப்பார் என்ன? இதை பார்த்து பேசாம திரும்பி போய் ராமனுக்கு உதவி செய்யணும் என்ற காரணத்தினால படையுடன் கூட என் தலைவரை இங்கே அழைத்து வந்தாலும் அது வீணாகிரும். நாங்கள் வருவதற்குள் பிராட்டி அதாவது மாதா சீதாதேவி உயிரை துறந்து விட்டிருப்பார். ஆனால் நான் இங்கு இருந்தபடியே ராட்சசிகள் இல்லாத சிறு இடைவேளை நேரத்தில் சோக வெம்மையால் தவித்து கொண்டிருக்கும் இவரை மெதுவாக சாந்தப்படுத்துவேன். நானும் இப்போ ரொம்ப சிறிய உருவத்துடன் இருக்கிறேன், அதிலும் வானரன். அதனால் இந்த மனிதரை போல செம்மையாக்கப்பட்ட மொழியில் பேச போகிறேன். அப்படி இலக்கண தூய்மையாக இரு பிறப்பாளர்களால் போல பேசினேன்னா என்னை கூட ராவணன் எண்ணி சீத்தை பயந்து போயிடுவாங்க. குறிப்பாக வானர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு மாதா சீதாதேவிக்கு புரியாது. நிச்சயமாக பொருள் பொதிந்த மானுட மொழியிலேயே பேசணும்னு ஹனுமான் நினைக்கிறாங்க. அந்த பழுக்கற்ற இவருடன் மாதா சீதாதேவியுடன் நான் வேறு விதமாக பேசணும்னா சமாதானம் அடைய மாட்டாங்க. என்னை இந்த உருவத்தில் பார்த்து பேசுவதையும் கேட்டு முன்னரே ராட்சசர்களால் பலவிதமாக பயமுறுத்தப்பட்டிருக்கும் இவங்க மறுபடியும் ரொம்ப பயமடைஞ்சிருவாங்க என்னை பார்த்து. அதன் பிறகு நினைத்தபடி உருவம் எடுக்கவில்லை ராவணன் எண்ணி என்ன அவர் மிகவும் பயத்துடன் பெரும் கூச்சல் விட்டுருவார். அதாவது ஹனுமானை பார்த்துட்டு ராவணன் தான் வேறு வேஷத்தில் பேசுகிறாங்கன்னு நினச்சி சத்தம் போட்டுருவாங்கன்னு ஹனுமான் எண்ணுறாங்க. சீத்தையின் சத்தம் கேட்டவுடன் யமன் போன்ற ராட்சசிகளின் கூட்டம் பலவிதமான பயங்கர ஆயுதங்களால் என்னை தாக்க தொடங்கிடுவாங்க. கோரமான உருவம் கொண்டவங்க என்னை சுற்றி வளைச்சு தங்களால் முடிந்தவரை என்னை கொல்லவும் பிடிக்கவும் முயற்சி செய்வாங்க. பெரிய மரங்களில் கிளைக்கும் கிளை வேகமாக தவம் என்னை பார்த்து சந்தேகம் கொண்டு பயம் அடைவாங்க. வனத்தில் பெரிய உருவத்துடன் திரும்பி வரும் என்னை பார்த்து பயத்தால் நடுங்கும் அரக்கிகளின் முகம் விகாரமடையும்.
அதன் பிறகு ராட்சசர்களையும் அழைப்பாங்க. ராவணனுடைய அரண்மனையில் உள்ளவங்க அவங்களால உத்தரவிடப்பட்டு சூலம், கத்தி, சக்தி முதலிய பலவிதமான ஆயுதங்களை கைகளில் ஏந்திட்டு வந்து என் மேலே பாய்வாங்க. வேகமாக நடைபெறும் இந்த சண்டையில் பதட்டத்தினால சுற்றிலும் அவங்களால தடுக்கப்படுவேன். அதன் பிறகு ராட்சச படையை அடக்கிட்டு கடலின் அக்கறையை நான் அடைய முடியாமல் போகலாம். இல்லைனா துடிப்பான பல ராட்சசர்கள் என் மேலே விழுந்து என்னை பிடித்திடலாம். சீத்தையும் ராமனும் சொல்லி அனுப்பிய செய்தியை தெரியாத கேட்காமலேயே விடிடுவாங்க. நான் சொல்கிற செய்தியை, ராமனுடைய செய்தியை சீத்தையே சென்றடையாது. நானே கூட இந்த ராட்சசிகள் இம்சிப்பதில் ஆசையுடையவங்க என்னையும் சீதா தேவியும் பயங்கரமாக துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் ராம சுக்ரீவர்களுடைய காரியம் கெட்டு போகும். எளிதாக வருவதற்கு வழியில்லாத இந்த இடத்துல ராட்சசர்களால் சூழப்பட்டு பெருங்கடலின் நடுவில் மறைவான இடத்துல மாதா சீதா தேவியை இருந்து கொண்டிருக்காங்க. ராட்சசர்களிடம் போடும் சண்டையில் நான் கொல்லப்பட்டாலும் பிடிக்கப்பட்டாலும் ராமனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேறு யாரையும் பார்க்கல. எவ்வளவு சிந்தித்து பார்த்தாலும் யுத்தத்தில் நான் மடிந்துட்டேன்னா 100 யோஜனை விஸ்தீரணமான உள்ள மாபெரும் கடலை தாண்டி வரக்கூடிய வேறு எந்த வானனத்தையும் நான் பார்க்கல இதுவரை. ஆனால் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களையும் நான் கொன்றுவிட முடியும். ஆனால் அது முடிந்த பிறகு பெருங்கடலின் அக்கறையை என்னால் அடைய முடியாது. யுத்தத்தில் வெற்றி தோல்வி நிச்சயமில்லாததால் அப்படி சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயத்தில் தலையிட நான் விரும்பலை. எந்த புத்திமானாவது சந்தேகத்துக்குரிய காரியத்தை ஆலோசனை இல்லாமல் செய்ய முற்படுவாங்களா? அதாவது மிகவும் முன்னேற்பாட்டு தான் செய்வதற்கு துணிவாங்க. சீத்தை தேவியின் பேசாமல் போனால் அவரை உயிரை விட்டாலும் விட்டிருவாங்க. சீத்தையிடம் பேசினால் இந்த மாதிரியான பெருங்கூட்டங்கள் ஏற்படும். அனுகூலமில்லாத இடம் காலங்களை வென்று முழுமையை நிறைவேறிய காரியங்களும் பயந்த சுபாவம் உள்ள தூதனிடம் ஒப்படைக்கலன்னா சூரியோதயத்தில் மறைந்து போகும் இருளை போல பூர்ணமாக நாசமடைஞ்சிரும். நல்லது கெட்டது பற்றி நன்றாக ஆலோசித்த பிறகுதான் எடுக்கப்பட்ட முடிவுகளும் வெற்றி அடைவதும் இல்லை. தங்களை மேதாவிகளாக எண்ணிக்கொள்ளும் தூதர்கள் காரியத்தை கெட்டு விடுறாங்க. காரியம் கெட்டு போகக்கூடாது. நான் அறிவினாகவும் ஆகிவிடக்கூடாது. சமுத்திரத்தை தாண்டி வந்ததும் வீணாகி போய்விடக்கூடாது. திடுக்கிடாத வகையில் என் சொற்கள் கேட்கப்படணும். இப்படி ஆலோசித்து அறிவாளியான ஹனுமான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எளிதாக பெரும் செயல் செய்பவரும் இவருக்கு பிரியமானவருமான ராமனின் புகழை இதே பர்த்தாவிடம் ஈடுபட்டுள்ள மனசோடு கூடிய இவர் திடுக்கிடாத வகையில் என் வானர உருவத்தை காட்டிக்கொள்ளாமல் இந்த விடத்தில் இருந்தபடியே பேச போகிறேன். இஸ்வாகு வம்சத்தில் மிக சிறந்தவரும் ஆத்ம ஞானியுமான அறநெறிப்பட்ட மங்கள வரலாறு முழுசையும் இனிமையான குரலில் சொல்லி இவங்க நம்பிக்கையும் மன அமைதியையும் அடையும் வகையில் கேட்க வைப்பேன். இப்படி பலவாறாக சிந்தித்து மகா அனுபவரமான ஹனுமான் மறைக்கிளையில் மறைந்திருந்தது போலயே உலகநாயகரின் பத்தினியை பார்த்து மதுரமானதும் சத்தியமானதுமான ராமபிராணனின் கல்யாண குணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலும் சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.